இன்றைய இறைவார்த்தை எஸ்றா நூலிலிருந்து வாசகம். மாலைப்பழி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்றாவாகிய நான் கூறியது: கடவுளே, உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நாணுகிறேன். ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன. எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன. எம் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம். எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்கக்கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துலங்கியுள்ளது. எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர். உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர். எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர். எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாழடைந்ததை பழுது பார்க்கவும் யூதேயாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்தருளினீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து, பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். இப்பகுதி இறையரசு பணியின் 3 நிலைகளை சுட்டிக்காட்டுகின்றன. 1. அனுப்பப்பட்ட சீடர்களுக்கு பணியின் நோக்கம் அல்லது இலக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. 2. பயணத்தின் நடைமுறை செயல்பாடுகள் வரையறுக்கப்படுகின்றன. 3. இவற்றை திறம்பட செய்ய வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு அளிக்கப்படுகின்றன. நாமும் இறைவாக்கு உரைக்க அழைக்கப்படுகின்றோம். திருமுழுக்கில் வல்லமை அளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சீடராவோம், சீடராக்குவோம் என்ற இலக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இனி ஏன் தாமதம்? சமூகத்தில் ஊடுருவி சென்று அதை புதுப்பிக்கவும் புனிதப்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். மலரும் இறையாட்சியில் மனித வளமும் எல்லா நலமும் கிடைக்கப் பெறும். ஆயினும் நமது தயாரிப்பும் ஈடுபாடும் செயல்பாடுகளும் மிகவும் அவசியமே.